நம்மளுக்கு உள்ள இருந்து வரக்கூடிய எமோஷன்ஸை யாராவது தப்புன்னு சொன்னாங்க அப்படின்னா செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு கோபம், அழுகை, சிரிப்பு இதெல்லாம் வரும்போது உள்ள இருந்து வருது. அது ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. அந்த சிச்சுவேஷன்னால நம்மளுக்கு ஒரு எமோஷன் வெளியே வருது. இது வந்து ஒரு டிவியில பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஷோ போயிட்டு இருக்குது. அத பார்த்து நம்ம அப்படியே மிரர் பண்ணி அத நம்ம ஃபீல் பண்ணி அழுகுறோம் அப்படிங்கிறது வேற. நம்ம லைஃப்ல ஏதோ நம்மள யாராவது ஹர்ட் பண்றாங்க, இல்ல ஏதோ ஒரு சம்பவத்தினால நம்மளுக்கு ஒரு சில எமோஷன்ஸ் நம்மளுக்குள்ள இருந்து வரும்போது, அதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்புன்னு சொல்லி நம்மள யாராவது அடக்குறாங்க அப்படின்னா, அதனுடைய வெளிப்பாடா என்ன ஆகுதுன்னா, அந்த எமோஷன்ஸ் எல்லாம் நம்மளுடைய உள்ளுக்குள்ள வந்து டம்ப் ஆயி நம்மளுடைய உடல் உபாதைகளுக்கு நெறைய ஆளாகுது. இது நான் ரியலைஸ் பண்ண விஷயம். எமோஷனலி நம்ம எப்ப ஸ்ட்ராங் ஆவோம் அப்படின்னா, நம்மளுக்கு வர்ற எமோஷன்ஸுக்கும், அந்த சிச்சுவேஷன்ஸுக்கும் ஒர்த்து தானா? அந்த பீப்பிளுக்கு அது ஒர்த்து தானா? நம்ம ஒருத்தருக்காக அழுகுறோம்னா, அந்த நம்மள அழுகுறோம் இல்லையா? அவங்க வந்து இந்த அழுகைக்கு ஒர்த்து தானா? என்ன நடந்துச்சு நம்மள சுத்தியும்? ஏன் இந்த சிச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு? அப்படிங்கிற அந்த நாலேட்ஜ் இம்ப்ரூவ் ஆச்சுனா மட்டும் தான் எமோஷனலி ஸ்ட்ராங் ஆக முடியும். வலுக்கட்டாயமா ஒரு சிரிப்பையோ, அழுகையவோ இந்த மாரி வந்து அடக்கவோ, கண்ட்ரோல் பண்ணவோ முடியாது. பண்ணவும் கூடாது. அதனுடைய விளைவுகள் நம்ம உடல் ரீதியா வந்து வேற விதமா வெளிப்படுது. அசௌகரியங்கள் தேவையில்லாம ஆர்கன்ஸ்லேருந்து எல்லாமே அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அனலைஸ் பண்ணி பாருங்க. எமோஷனலி ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா, நாலேட்ஜ் இம்ப்ரூவ் பண்ணணும். மனுஷங்களுடைய சைக்காலஜி தெரியணும். கொஞ்சமாவது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற சைக்காலஜி தெரியணும். ஒர்த்து தானாங்கிறத அனலைஸ் பண்ணணும். அது ஒர்த்தா ஒர்த்தலையாங்கிற நாலேஜ் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எமோஷனலி நம்மளே ஸ்ட்ராங் ஆயிரும். யாருமே தேவையில்லை. யோசிங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.